ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ப்ரெட்டை தூள் பண்ணிக்கலாம். சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வேணும்னா அப்படி வச்சுக்கலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரெட்டை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அல்வாவுக்கு ரெடி பண்ணுவாங்க. அது என்ன பண்ணோம் அப்படின்னா எண்ணெயை ரொம்ப உறிஞ்சும், அதனால் அது தேவையில்லை. நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல ப்ரெட்டை நம்ம நல்லா திரியாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லா திரியாக வந்தோடனே இந்த மெத்தேடே போதும். நாம் இன்றைக்கி இந்த மொத்தம் 8 ப்ரெட் எடுத்துருக்கோம். இது நம்ம எண்ணெயில் போடுறதுனால இதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முந்திரியையும் திராட்சையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதே நெய்யில் கொஞ்சம் உலர் திராட்சையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச ப்ரெட்டையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணாமையும் நம்ம அப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா அது வந்து நம்ம அடுத்த நாள் வச்சுக்க முடியாது. செஞ்சால் அன்னைக்கு இல்லை கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ வேணும் இன்னும் கொஞ்சம் நெய் கூட விட்டுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரெட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆன உடனே அதை வேறு தட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே சட்டியில் 3/4 கப் சர்க்கரை, 3/4 கப் தண்ணி, அது நல்லா கொதிக்க விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா சர்க்கரையும் தண்ணி நல்லா கலந்து கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட் அதில் மிக்ஸ் பண்ணலாம்.
இப்போது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்த பிறகு முந்திரி, நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நெய் வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வேணும்னா நல்லா பாலை காய்ச்சி நம்ம வேணும்னா பாலை கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பிரெட் அல்வா ரெடி. தேங்க்யூ.